இருக்கலாம், மனுஷர்கள் நம்முடைய கண்ணீரை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் உடைக்கப்படுகிற வேளையிலே ஒரு கரம் நம்மை உருவாக்கும் என்றால் அது நம்முடைய தகப்பனுடைய கரம் அல்லவா? தடுமாறும் வேளையிலே அப்படியே போனா போட்டு விட்டுட்டு போகிற அன்பல்ல, தடுமாறி கீழே விழுந்த உடனே யாரோன்னு பார்த்துட்டு போகிற அன்பல்ல, ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்காக இறங்குவது போல நாம் ஒவ்வொரு முறையும் இடறி இடறி விழும் பொழுது நமக்காக ஒரு தகப்பன் ஓடி வருகிறார். அவர் நடந்து வருகிறவர் அல்ல, நம்மை கட்டி அணைத்து தூக்கி நிறுத்துவதற்காக, பாதாளத்தில் இருக்கிறவனை உயரத்தில் தூக்கி நிறுத்துவதற்காக ஒரு கால்கள் நம்மை நோக்கி ஓடி வருகிறது அல்லவா? ஒரு கரங்கள் நம்மை நோக்கி ஓடி வருகிறது அல்லவா? ஒரு கண்கள் நம்மை பார்க்கிறது அல்லவா? ஒரு செவிகள் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறது அல்லவா? அவரை பார்த்து சொல்லுங்க, என் மேல எதுக்குப்பா இவ்வளவு அன்புன்னு கேளுங்க. ஏன்பா என் மேல இவ்வளவு அன்புன்னு கேளுங்க. ஆண்டவரே, உங்களுடைய அன்புக்கு நான் கொஞ்சம் கூட தகுதியே இல்லப்பா, ஆனாலும் ஆண்டவரே எனக்காக உங்களுடைய ஜீவனை கொடுத்தீரே. நீங்க மாத்திரம் சொல்லுங்க, ஆண்டவரே